இந்த பிரபஞ்சத்தோட எல்லையே இல்லாத வெளியில் கோடிக்கணக்கான கோள்களும் நட்சத்திரங்களும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வெறும் சடப்பொருள்கள் கிடையாதுங்க. ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட அளவு மின்காந்த அலைகளையும் கதிர்வீச்சுகளையும் இடைவிடாமல் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. விண்வெளியில் ஒரு கிரக மாற்றம் நடக்குதுன்னா அது பூமியோட காந்தப்புலத்தில் ரொம்ப நுட்பமான மாற்றங்களை உண்டாக்கும். இதெல்லாம் ஏதோ மாய மந்திரம் இல்லைங்க, ஒரு பக்கா சயின்ஸ். இந்த ஆற்றல் அதிர்வுகள் பூமியில் இருக்கிற உயிரினங்களோட நரம்பு மண்டலத்தோடவும் குறிப்பாக நம்ம மூளையில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களோடும் நேரடி தொடர்பில் இருக்குது. இந்த ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா சந்திரன், குரு மாதிரியான கோள்களோட கதிர்வீச்சு தாக்கத்தை உள்வாங்கி செயல்படுற ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்காங்க. அவங்களுடைய மனோதத்துவ மாற்றங்கள் பற்றி நாம் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அது ரொம்ப அவசியம். இந்த குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்களோட மூளை செயல்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லணும்னா மற்றவங்களோட உணர்வுகளை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க பேசுகிற பேச்சு வெறும் சத்தம் கிடையாதுங்க, அது மற்றவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி. சயின்ஸ் படி பார்த்தா இவங்களோட நரம்பு மண்டலத்தில் பச்சாதாப உணர்வை வெளிப்படுத்துகிற மிரர் நியூரான்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு யாராவது கெடுதல் செஞ்சால் கூட இவங்க கோபப்படாமல் ஒரு சமரச போக்கை கடைபிடிப்பாங்க. இதை மற்றவங்க பலவீனம்னு நினைக்கலாம், ஆனால் அதுதான் இல்லை. இது இவங்க மூளையில் நடக்கிற ஒரு லாஜிக்கலான தற்காப்பு முறை. அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை நெகட்டிவாக எதிர்கொள்கிறதை விட அமைதியான அலைகளால் அதை சமன் செய்கிற ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குது. இப்போ இருக்கிற விண்வெளி சூழலில் ஒரு குறிப்பிட்ட கோளோட கதிர்வீச்சு பாதையில் மாற்றம் வருது. இது இவங்களோட முடிவெடுக்கிற திறனை பெருசாக பாதிக்க போகுது. குறிப்பாக அறிவாற்றலுக்கும் அனுபவத்துக்கும் காரணமான அந்த பெருங்கோள் இருக்கு இல்லையா, அதோட அதிர்வுகள் இப்போ சீராகுது. அப்படி சீராகும் போது அது நம்ம மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் பாசிட்டிவ் மாற்றங்களை உருவாக்குது. இதனால் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். ரொம்ப நாளாக மனசை அமைக்கிட்டு இருந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகும். மன அழுத்தம்ங்கிறது என்னங்க, அது நம்ம மூளையில் நடக்கிற ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ், அவ்வளவுதான். இதை சரி பண்ணுறதுக்கு விண்வெளியிலிருந்து வர நுட்பமான ஆற்றல் துகள்கள் இப்போ உங்களுக்கு உதவி செய்யுது. உங்களோட சிந்தனை ஓட்டத்தை சீரமைச்சு வாழ்க்கை பாடங்களை ஒரு லாஜிக்கலான கோணத்தில் பார்க்க வைக்குது. எண்ணங்களோட வலிமைங்கிறது வெறும் கற்பனை கிடையாது, அது ஒரு எலக்ட்ரிக் வைப்ரேஷன் உணர்ந்து செயல்படுறது இப்போ ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் கொடுக்குற அனுபவங்களை ஒரு லேபில் கிடைக்கிற டேட்டா மாதிரி பார்க்குறத பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உங்கள் ஜீன்லேயே ஊறிய ஒரு குணம். இந்த ஒரு உயரிய பண்பு இனிமே வர காலங்களில் கோள்களோட மின்காந்த அலைகளோட சேரும்போது உங்களோட சோசியல் ஸ்டேட்டஸையும் மன அமைதியையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதனால் கிரகங்களோட நகர்வை வெறும் கணிப்பை மட்டும் பார்க்காதீங்க, இது ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் மாற்றம். அந்த எனர்ஜியை உங்கள் தன்னம்பிக்கையாக மாற்றிக்கோங்க, அதுதான் புத்திசாலித்தனம். இந்த நீள்வட்ட பாதையில் கோள்கள் சுற்றுறது ஒன்றும் தற்செயலாக நடக்கிற விஷயம் கிடையாதுங்க, அது ஒரு துல்லியமான ஃபிசிக்ஸ் கணக்கு. இந்த இடமாற்றங்கள் பூமியோட அட்மாஸ்பியரில் ஊடுருவர மின்காந்த கதிர்வீச்சோட அடர்த்தியை மாற்றுது. இது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற நியூரான்களை தூண்டி டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு புது டைமென்ஷனை கொடுக்குது. நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற சவால்களும் கற்றுக்கிற பாடங்களும் இந்த எனர்ஜி மாற்றங்களுக்கு நம்ம நரம்பு மண்டலம் கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் தான். வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு தகவலாக பாருங்கள், அனுபவங்களை அந்த தகவலோட அனாலிசிஸாக பாருங்கள். இப்படி ஒரு லாஜிக்கலான தெளிவோட ஒவ்வொரு நாளையும் அணுகுனீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இதுதான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சயின்டிஃபிக் வழி. அறிவாற்றலுக்கு மையப்புள்ளியாக இருக்கிற ஒரு கிரகத்தோட அதிர்வுகள் சீராகும் போது அது உங்களோட சிந்தனை போக்கை மாற்றுது. குறிப்பாக மற்றவங்களுக்காக தங்களை வர்த்திக்கிறவங்களுக்கு ஒரு தற்காப்பு அரணாக இருக்க போகுது. மற்றவங்க சந்தோஷத்துக்காக தன்னோட ஆசைகளை தியாகம் செய்கிறது வெறும் எமோஷனல் விஷயம் கிடையாது, அது மூளையில் இருக்கிற ஆக்சிஜனின் மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸில் வர ஒரு சைக்கலாஜிக்கலான நிலை. இப்போ நடக்கிற கிரக மாற்றங்கள் இதை சீரமைச்சு சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்கும் இடையில் ஒரு சரியான பேலன்ஸை உங்கள் மூளைக்கு உணர்த்தும். இதனால் தேவையில்லாத பாரத்தை மனசிலிருந்து இறக்கி வச்சுட்டு உங்கள் டார்கெட்டை நோக்கி ஓட ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு இல்லையா, அதுக்கும் விண்வெளிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. குறிப்பாக நைட் நேரத்தில் வர எமோஷனல் மாற்றங்கள், சாப்பாடு மேலே இருக்கிற ஆர்வம், இதெல்லாம் நமக்கு ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அளவில் மூளையோட ஹைப்போதலமஸ் பகுதியில் நடக்கிற மாற்றங்களால் தூண்டப்படுது. இந்த மாதிரி நேரங்களில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கவனத்தை திருப்புங்க. நம்ம பேசுகிற வார்த்தையை விட மூளைக்குள்ள உருவாகிற எண்ண அலைகளுக்கு பவர் அதிகம்னு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. இந்த எண்ணங்கள் சீராக இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் வர தடைகள்ங்கிறது எனர்ஜி ஃப்ளோவில் ஏற்படுற ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் மாதிரி தான். இதை சரி பண்ண ஒத்த அதிர்வுகள் இருக்கிற இடங்களுக்கு போய் வர்றது ஒரு எனர்ஜி ரீசார்ஜ் மாதிரி வேலை செய்யும். உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். மற்றவங்களை காயப்படுத்தாமல் அதே சமயம் உங்கள் கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறது ஒரு பெரிய சோசியல் ஸ்கில். இந்த சயின்டிஃபிக் புரிதலோட கிரக பயிற்சியை வழிகாட்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மன அழுத்தம் காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடும். தெளிவான வாழ்க்கை முறை உருவாகும். தன்னம்பிக்கைங்கிறது வெறும் உணர்ச்சியாக இல்லாமல் ஒரு அறிவியல் பூர்வமான மனநிலையாக மாறும். விண்வெளியில் இருக்கிற 4வது ஆற்றல் மண்டலமான இந்த ராசி மண்டலம் சில தனித்துவமான நட்சத்திர அதிர்வெண்களோட தொகுப்பு. இந்த நட்சத்திரங்களோட கதிர்வீச்சு நம்ம பயோகெமிஸ்ட்ரியில் நேரடி தாக்கத்தை உண்டாக்குது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட 4வது பாதம் அப்புறம் வர மற்ற நட்சத்திர மண்டலங்களில் இருந்து வர மின்காந்த அலைகள் ஒரு மனுஷனோட டிஎன்ஏ நுட்பங்களோட தொடர்பில் இருக்குது. இந்த மண்டலத்தை நிர்வகிக்கிற அந்த வெண்ணிறக்கோள் கடலோட அலைகளை மட்டும் கட்டுப்படுத்தலை, நம்ம உடம்புல இருக்கிற 70% தண்ணீரையும் மூளையில் இருக்கிற அந்த திரவத்தோட அழுத்தத்தையும் கூட தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வைப்ரேஷனில் பிறந்தவங்க எப்போவுமே பெரிய லட்சியங்களை தேடிட்டே இருப்பாங்க. இவங்களோட மூளையில் டோபமைன் சுரப்பு சிக்கலான நேரங்களில்
நேரங்களில் இன்னும் வேகமாக வேலை செய்யும். அதனால் மற்றவங்க இது முடியாதுன்னு கைவிடப்பட்ட விஷயங்களை கூட இவங்க ஒரு புது ஆங்கிளில் பார்த்து ஜெயிப்பாங்க. இது வெறும் ஷார்ட் ஒர்க் கிடையாதுங்க. மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் நடக்கிற ஒரு மேத்தமேட்டிக்கல் பிளானிங். எந்த ஒரு சவாலையும் இவங்க ஒரு அல்காரிதம் மாதிரி அனலைஸ் பண்ணி சீக்கிரமாக தீர்வை கண்டுபிடிச்சிடுவாங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இவங்க நரம்பு மண்டலம் வெளியுலக தூண்டுதலுக்கு ரொம்ப நுட்பமாக ரியாக்ட் பண்ணும். சந்திரன் சுழற்சியை பொறுத்து இவங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் மாறும். தனிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது இவங்க உடம்பு கார்டிசோல் ஹார்மோனை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணும். ஒரு விதமான மன உறுதியை காட்டும். ஆனால் தனக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் மூளையில் ஆக்சிஜனின் அதிகமாக சுரந்து அவங்கள பாதுகாக்கணும்னு ஒரு தர்க்கமற்ற வேகத்தை உருவாக்கும். இதுக்கு பேர் சிம்பாத்தட்டிக் ரெசனன்ஸ். அதாவது மற்றவங்களோட வழியை தன்னோட நரம்பு மண்டலத்தில் அப்படியே ஃபீல் பண்ணுறது. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெறும் எமோஷனல் கிடையாது, ஒரு மாதிரியான அலைநீரம் இருக்கிற எனர்ஜி ஃபீல்டுங்க ஒன்று சேருதுன்னு அர்த்தம். முயற்சிங்கிறது ஒரு ஃபிசிக்ஸ் எனர்ஜின்னு இவங்க ஆழமாக நம்புகிறாங்க. எவ்வளவு பெரிய தடைகளை வந்தாலும் அதை ஒரு ஆக்சலரேஷனாக மாற்றிட்டு முன்னாடி போவாங்க. இப்படி ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்கிற இவங்க தங்களோட ஹார்மோன் மாற்றங்களையும் பிரபஞ்ச கதிர்வீச்சையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த இலக்கையும் ஈஸியாக அடைஞ்சிடுவாங்க. அந்த பெருங்களோட கதிர்வீச்சு பாதை நேர்கோட்டில் வரும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குவாண்டம் மாற்றத்தை உருவாக்கும். இது வெறும் அதிர்ஷ்டம் இல்லைங்க, உங்கள் மூளையில் நடக்கிற ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் ரியாக்ஷன். சிந்தனை சீராகும் போது உங்களை சுற்றி இருக்கிற வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். குறிப்பாக படிப்பு வேலை இல்லைன்னு தேங்கி போயிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மூளையோட நியூரோ பிளாஸ்டிசிட்டி மேம்படுறதெல்லாம் சரியாகும். ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, இதெல்லாம் ஒரு லாஜிக்கலான பிளானிங் மூலிமா இது சாத்தியமாகும். பொருளாதார மேலாண்மைங்கிறது நம்ம மனக்கட்டுப்பாட்டை பொறுத்தது தான். இந்த எனர்ஜி ஃபீல்டு ஸ்ட்ராங் ஆகும்போது தேவையில்லாத செலவை குறைக்கிற அந்த மூளைப்பகுதி வேகமாக வேலை செய்யும். கடன் தீர்க்கிறதுக்கான அனலிசிஸ் திறனும் சேமிப்பு பழக்கமும் ஒரு அல்காரிதம் மாதிரி உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். சொத்து வாங்குகிற வாய்ப்பு வரும்போது எமோஷனலாக முடிவெடுக்காமல் டேட்டாவை வச்சு சரியான முடிவை எடுப்பீங்க. இது குடும்பத்தையும் ஒரு அமைதியையும் உண்டாக்கும். கணவன் மனைவி இடையில் இருக்கிற புரிதல் அதிகமாகும். உடல் நலங்கிறது உங்கள் மனசோட பிரதிபலிப்பு தான். ரொம்ப நாளாக இருந்த உடம்பு வலி உபாதைகள் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் மூளையில் சுரக்கிற எண்டோர்ஃபின் மற்றும் செரடோனின் அளவுகள் சீராகிறது தான். இந்த மாற்றம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அதே சமயம் ஆன்மீக திடல்ங்கிறது உங்களோட மெட்டா காக்னிஷன் வளர்ச்சியை காட்டுது. இந்த தெளிவு பிறக்கும் போது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் தானாகவே உங்களை விட்டு விலகிடுவாங்க. லீகல் இஷ்யூஸில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கிதுன்னா அது உங்களோட வாதத்திறனும் தர்க்க அறிவும் உச்சக்கட்ட சீரான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடைகள் நிரந்தரம் கிடையாது. அது ஒரு சின்ன பிளாக் தான். ஒரு க்ரோத் மைண்ட் செட் மூலமாக எந்த சவாலையும் வெற்றியாக மாற்ற முடியும். மற்றவங்க முடியாதுன்னு சொன்னது நீங்கள் டேட்டா அனாலிசிஸோட செஞ்சு முடிச்சு சமூகத்தில் ஒரு தலைவராக மாறுவீங்க. வெளிநாடு போகிற வாய்ப்பில் இருந்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் எல்லாமே உங்களோட உழைப்புக்கும் பிரபஞ்சத்தோட கதிர்வீச்சுக்கும் இடையில் நடக்கிற ஒரு ஒத்திசைவு தான். இந்த நேரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கோங்க. இதில் துன்பத்துக்கோ தேக்க நிலைக்கோ சயின்டிஃபிக் படி இடமே இல்லை. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், உண்மையான செல்வம்ங்கிறது பேங்க் பேலன்ஸ் இல்லைங்க, ஆழமான தூக்கம், ஹார்மோன் பேலன்ஸ் இருக்கிற உடல்நிலை, அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாத நரம்பு மண்டலம். இது யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் நிஜமான பணக்காரங்க. இந்த கிரக பயிற்சி இதையெல்லாம் அடையிற உங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி தருது. உங்கள் மூளையில் ஒரு புது ஒளிர்வு தோன்றுவதை ஒரு சயின்டிஃபிக் மாற்றமாக பாருங்கள். இந்த எனர்ஜி மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் புது மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். ஒரு குரூப்புக்கு பகுத்தறிவு திறன் அதிகமாகிறதால மற்றவங்களை கைட் பண்ணுற பவர் கிடைக்கும். சில உராய்வுகள் வந்தாலும் உங்கள் லாஜிக்கான பேச்சால் அதை சரி பண்ணிடுவீங்க. குறிப்பாக டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவ் கார்டெக்ஸ் தூண்டப்பட்டதால் ஒரு புது வாய்ப்புகள் வரும். இன்னொரு குரூப்புக்கு சின்ன சின்ன பொருளாதார அலைச்சல்கள் வந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டாக மாறும். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். ஆஃபீஸில் மேலதிகாரிகளோட சுமூகமான உறவை வச்சுக்கிறது உங்கள் சோசியல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள், வாரிசு உருவாக்கு, இதெல்லாம் இனிதே நடக்கும். உங்களை விட்டு விலகி போனவங்க மீண்டும் வராங்கன்னா அது உங்கள் ஆளுமையில் உருவாகி இருக்கிற ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இதை மெயின்டைன் பண்ண அதிகாலையில் சூரிய வெளிச்சத்தை உள்வாங்குங்க. அது உங்கள் பயாலஜிக்கல் கிளாக்கை சீர் செய்யும். நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன உதவி உங்கள் மூளையில் ஆக்சிஜனின் மற்றும் டோப்பமைனை சுரக்க வச்சு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும். விளக்கோட ஒளியில் இருக்கிற அதிர்வுகள் உங்கள் இலக்கை அடைய உதவும். அதனால் இந்த அறிவியல் புரிதலோட பிரபஞ்ச ஆற்றலை சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் அறிவுத்திறன் தான் உங்கள் முன்னேற்றத்தோட சாவி. அதை சரியாக கையாளுங்க. வர காலம் உங்களுக்கு வசந்தமாக அமையும். வாழ்த்துக்கள்.